அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கான தியான வசனம் லூக்கா 24:51. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இந்த உலகம் படைக்கப்படும் போது தேவனோடு உடன் இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யோவான் 1 முதல் 3 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து உலகம் படைக்கப்பட்ட போது பிதாவோடு அவர் இருந்தார். கொலோசையர் 1:17 இப்படி சொல்கிறது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை, பாவத்திற்கான பலியாகி பாவத்தில் சிக்கி இருக்கக்கூடிய மனிதனை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் ஏன் வந்தார் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்கலாம். பிதாவானவர் ரட்சிப்புக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். முதல் குறிப்பாக இவ்வுலகில் இயேசுவின் ஊழியம் நிறைவு பெற்றது. இயேசு வந்து ஊழியத்தை ஆரம்பித்து சிலுவை வரைக்கும் சென்று உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்து இன்னொரு முறை வரப்போகிறார் பூலோகத்திற்கு. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை அவர் இங்கே இருக்கும்போது நிறைவேற்றின ஊழியம், அவர் பரலோகத்தில் இப்போது செய்து கொண்டிருக்கிற ஊழியம், பூலோகத்தில் இப்போது எப்படி ஊழியம் நடைபெறுகிறது, இது மூன்றைக்கும் தொடர்பு உண்டு. நீங்கள் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்களானால், தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவருக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ சாயலானார், தேவனை அனுப்பி இந்த உலகத்திற்கு வந்தார். அதன் பிறகு சிலுவை பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்குபிடிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சிலுவைக்கு சென்று பரலோகத்துக்கு போகிற இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை உடையவராக அங்கே போகிறார். பிதா தந்த வேலையெல்லாம் பூலோகத்தில் முடித்தவராக அவர் அங்கே போகிறார். ஆகையினால தான் சிலுவையில் அவர் தொங்கும்போது யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர் என்ன வேலையை கொடுத்தாரோ, ரட்சிப்பின் திட்டத்திலே எந்த பங்கை நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதற்காக எவ்வளவு கடின பாதையில் நடக்க வேண்டும், சிலுவையிலே சுமக்க வேண்டும், சிலுவையை சுமந்து சிலுவையிலே மரிக்க வேண்டும், கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுக்க வேண்டும் மனிதனை மீட்பதற்காக, அதை அவர் செய்து முடித்தவராக அங்கே நிற்கிறார். அந்த செய்து முடித்த பிறகுதான் லூக்கா 24வது அதிகாரத்தில் 50வது வசனம் 51வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னால், சீஷர்களோடு ஒரு உரையாடுகிறார். அந்த பகுதி முழுக்க நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்வீங்க, நான் பரலோகத்துக்கு போவேன். ஆண்டவர் அதை இங்கே மாத்திரம் சொல்லவில்லை, தன்னுடைய ஊழியத்தின் ஊடே பல நேரங்களில் அவர் அதை சொல்லி இருக்கிறார். பணி இந்த பூலோகத்தில் இயேசுவாக தேவகுமாரனாக பூலோகத்திலிருந்து செய்ய வேண்டிய பணியை அவர் செய்து முடித்தவராக அவர் நிற்கும்போது பரலோகம் அவரை எடுத்துக்கொள்ளுகிறது. அதை சீஷர்கள் பார்க்கிறார்கள். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம். சீஷர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பரலோகம் ஏன் அவர் எடுத்துக்கொள்ளுகிறது? இனி அடுத்த வேலை பரலோகத்திலே அவருக்கு இருக்கிறது.
பூமியிலே பிதாவால் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் முடிக்கிறார். ஆகையினாலே பரலோகம் அவரை எடுத்துக்கொள்ளுகிறது. இன்னொரு அர்த்தத்திலே இதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசியும் இதே வழியில் இயேசு பின்னால் அவர் நமக்கு வைத்த சிலுவையை சுமந்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து நாம் முடிச்சு போகணும்னு சொன்னால், நாமும் அதே வழியில் பரலோகத்தில் வானத்தில் சென்று அங்கே வரவேற்கப்படுவோம். இதை நம்ம எப்படி விசுவாசிக்கலாம்? இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகு உயிர்த்தெழுதலில் அவர் முதல் பலனானார். முதல்ல அவர் உயிர்த்தெழுகிறார். அதுக்கப்புறம் அதே உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சத்திய வேதம் சொல்லுகிறது. முதல் குறிப்பாக நாம் பார்க்கிறோம், அவர் பூலோகத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தவுடன் பரலோகம் அவரை எடுத்துக்கொள்கிறது. அதை சீஷர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். இரண்டாவது ஒரு குறிப்புக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் தொடங்கியது. பூலோகத்தில் ஒரு ஊழியத்தை முடிக்கிறார். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்கிறது. பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று வாசித்தோம். அங்கே போய் அவர் என்ன பணியை செய்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை வந்து அழைத்து செல்வேன். நீங்கள் என்னோட கூட இருப்பீங்க அப்படின்னு பிதாவினுடைய அந்த திட்டத்தை சொல்லுகிறார். ஆனால் சீஷர்களுக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை. அப்போது அங்கே இருந்த ஒருவர் கேட்கிறார், ஒரு சீஷர் கேட்கிறார், நாங்கள் இந்த வழியெல்லாம் எங்களுக்கு தெரியாதே, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் எப்படி வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இயேசு கிறிஸ்து 6வது வசனத்தில் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், பரலோகத்திற்கு வரக்கூடிய வழியிலே முதல்ல நான் போய் அங்கே போய் உட்கார்றேன். அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து வருகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காகவும் அவர்கள் என்னோடு கூட தங்கி இருக்கும்படியாக, அவர்களோடு நான் இருக்கும்படியாக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அவர் செய்கிற ஒரு முதல் காரியம். நம்ம எல்லாரும் போய் பார்க்க போகிறோம். அந்த ஸ்தலம் எப்படி இருக்குது, அந்த ஸ்தலத்தில் நம்ம எப்படி இருப்போம், அதெல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தப்படாத காரியம். ஆனால் அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக ரட்சிப்பின் அனுபவத்தோடு அங்கே வந்து சேர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக உள்ள ஸ்தலத்திலே நீங்கள் அங்கே இருப்பீர்கள், என்னோடு கூட இருப்பீர்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, பரலோகத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தா, தம்மையே ஒரு பலியாக அவர் தந்து விட்டபடியினால் பூலோகத்தில் பலி செலுத்தும் பணி அங்கே ஓய்ந்து விடுகிறது. இதை உறுதிப்படுத்துவதற்காக தேவனுடைய வலது பிரசத்தில் அவர் உட்கார்கிறார். இதை நாம் எங்கே படித்து பார்க்கலாம் என்று சொன்னால், எபிரேயர் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா கரெக்டாக அதில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாகவும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். பூலோகத்தில் ஆசாரியர்கள் செய்த வந்த பணி பாவத்திற்கான பலியை அவர்கள் செலுத்த வேண்டும். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி ஒரே ஒரு முறை மரித்து எல்லாருடைய பாவங்களையும் ஒரே முறை சுமந்து எல்லாருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பலியை செலுத்தி அங்கே போய் உட்கார்ந்திருக்கிறார். இனி வேறொரு பலி அவசியம் இல்லை. இனி வேறொரு பலிக்காக ஓட வேண்டியதில்லை. இனி வேறொரு வழியை நாம் தேடி ஓட வேண்டியதில்லை. ஒரே தரம் அவர் மரித்து ஒரே தரம் பலியாகி அந்த ஆசாரியத்துவத்தினுடைய முக்கிய பணியாகிய அந்த தினம் பலியிடுவதை அவர் நிறுத்தி ஒரே தரம் அதை முடித்து விட்டபடினால அதற்கு அடையாளமாக இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அப்படியானால் இரண்டாவது அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பிரதான ஆசாரியராக அங்கே உட்கார்ந்திருக்கிறார். ஆகையினால தான் பூலோகத்தில் இருக்கிற யாராவது பாவத்தில் வீழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னால், பாவத்தில் தவறி விடுவார்கள் என்று சொன்னால், ஜெபிக்கும் போது இயேசுவே என்னை உம்முடைய ரத்தத்தினால கழுவும், தேவன் என்னை மன்னிக்கணும், ஜீசஸ் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கதறும்போது அவர் பிரதான ஆசாரியராக அங்கே உட்கார்ந்திருக்கிறபடினால ஒரே தரம் பலியிடப்பட்டு அந்த பாவத்திற்காக மரித்த ஒரு தேவனாக அங்கே உட்கார்ந்திருக்கிறபடினால அவர் பரிந்து பேசுகிறார். அவர் நம்முடைய பாவங்களை அங்கே இருந்து மன்னிக்கிறார்.
இன்றும் கூட உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் எந்த ஒரு மனிதனும் கண்களை மூடி, தேவனே நான் பாவம் செய்து விட்டேன், தேவனே நான் பாவம் செய்துவிட்ட பிறகு தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை, ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க, நான் அந்த பாவத்திலிருந்து வெளியில் வரணும், என்ற பாவத்துக்கான மன்னிப்பை நான் பெற வேண்டும் என்று கதறும்போது பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியை நினைவு கூர்ந்தவராக, தன்னுடைய பலியில் சிந்தப்பட்ட இரத்தத்தை அங்கே நினைவு கூர்ந்தவராக, அந்த இரத்தத்தினாலே அவர் இன்றும் மீட்டெடுத்து ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும், அறிக்கையிடுகிற ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் அவர் மன்னித்து அந்த பாவத்திலிருந்து இன்றும் அவர் தூக்கி விடுகிறார். அங்கே அவர் அந்த பணியை உட்கார்ந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பணியை அவர் செய்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். 34வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்து நிற்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? அதே அதிகாரத்திலே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார், தாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால ஆவியானவர் நமக்கு கட்டுக்கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவரும் அங்கே வேண்டுதல் செய்கிறதை அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை நாம் செய்துவிட்ட பாவத்திற்கான கடுமையான தண்டனை இன்றும் நமக்கு வராமல் இந்த கிருபையின் காலத்தில் கிருபை மூடிக்கொள்ள நாம் இருப்பதற்கு ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். அவன் மனம் திரும்பிடுவான், அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு திரும்பவும் இடத்தில் வந்து விடுவான். அவனுக்காக நான் மரித்தேனே பிதாவே, அவனை மன்னிக்கிறதுக்காகத்தான் நான் மரித்தேன் அப்படின்னு சொல்லி நம்மேல் தேவனுடைய கோபம் திரும்பி விடாதபடிக்கு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக அங்கே நிற்கிறார். அங்கே அந்த வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து செய்கிற பணியிலே முக்கியமான பணி நமக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரு பணி. கடைசியாக இன்னொரு பணி அவர் செய்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னால், சத்துருக்களை பாதபாடியாக்கும் போடும் வரை காத்திருக்கிறார். அதே ஒரு காரியத்தை நாம் எபிரேயரிலும் வாசிக்கிறோம். சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். இன்றும் சத்துருக்களாலும் பிசாசினாலும் தேவ மனிதர்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பலப்படுத்தி ஒவ்வொரு போராட்டத்திலும் தேவனுடைய மனிதன் சத்துருவை ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு போராட்டத்திலும் சத்துருவை ஜெயித்தவனாக அவன் எழும்பி நிற்க வேண்டும். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இன்றும் அவரை பின் சென்று வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசாகிய சத்துருவையும் அவனுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் எல்லாரையும் அவன் ஜெயிக்கணும். அதுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம்? இதை ஆண்டவர் அங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால தான் எபிரேயர் 4:15 கூட நாம் என்ன வாசிப்போம் என்று சொன்னால், நம்மை பார்த்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியராக அவர் இல்லாதபடி எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராக அவர் அங்கே அமர்ந்திருக்கிறபடினால அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இத்தனை காரியங்களையும் பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். 2வது குறிப்பாக இதை நாம் பார்த்தோம். 3வது குறிப்பாக உலகில் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் இன்றும் தொடர்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடித்து விட்டார் என்று முதல் குறிப்பிலே பார்த்தோம். ஆனால் அந்த ஊழியத்தை தம்முடைய சீஷர்களுடைய கையிலே அவர் கொடுக்கிறார். நீங்கள் மத்தேயு 28வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் அவர் கொடுக்கிற கட்டளையிலே, உலகமெங்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உபதேசியுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இப்படி அவர் என்ன செய்கிறார்? சீஷர்களை பார்த்து இந்த ஊழியத்தை தொடரும்படி அந்த ஊழியத்தின் பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ரட்சித்தது, மனிதனை ரட்சித்தது, அந்த மனிதனை ரட்சித்ததோடு அல்லாமல் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த செய்தியை மற்றவர்களுக்கு அவன் எடுத்து சொல்ல வேண்டும். இதை கட்டளையாக முதல் சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த கட்டளை இன்றும் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சீடர்களாக வாழ்கிற ஒவ்வொருவரும் இந்த பணியை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை செய்வதற்காகத்தான் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சுவிசேஷம் இந்த நாட்களிலே அறிவிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பணியை அவருடைய சீஷர்களாகிய நீங்களும் நானும் தொடர்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் ஊழியம் இன்னொரு வகையிலும் செய்யப்படுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அந்த நாட்களில் வாழ்ந்த சீஷர்களுக்கு ஒரு பெயர் அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்து அவர்கள். அவர்களுடைய சாயல் மாத்திரமல்ல, அவர்களுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றுமே இயேசு கிறிஸ்துவை போல் இருந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பொறுமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆகையினால அந்த வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு ஒரு பெயரை அவர்களாக சூட்டுகிறார்கள். என்ன பெயர்? கிறிஸ்துவை போல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்து அவர்கள். கிறிஸ்து அவர்களிலே காணப்படுகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த சாட்சியின் வாழ்க்கையை இன்றும் சீடர்கள் தொடரும் போது அதன் மூலமாகவும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆக சுவிசேஷம் அறிவிப்பது 2 வழிகளிலே அறிவிக்கிறோம். ஒன்று, வார்த்தைகளினாலே வேத வசனங்களை சொல்லி அறிவிப்பது ஒரு புறம். இன்னொரு புறம், இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பித்து, இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குது, அதே குணாதிசயங்கள் என்னிடத்திலும் அவர் கொடுத்திருக்கிறார், நானும் அவரை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி மிக வலிமையுள்ள செய்தி. அறிவிக்கும் செய்தியை விட வாழ்ந்து காண்பிக்கும் செய்தி, சாட்சியாய் வாழ்ந்து காண்பிக்கும் அந்த வாழ்க்கை ரொம்ப வல்லமை உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2ஐயும் செய்யும்படி சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்று ஒருவேளை அதை நாம் செய்கிறோமா? அறிவிக்கும் பணி செய்கிறோமா? நாம் சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு கொண்டார், என் பாவங்களை அவர் மன்னித்தார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்ததுனால என்னுடைய வாழ்க்கை மாறியது, அதே போல் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய முடியும் என்று அறிவிப்பது தான் சரியான சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பித்து சுவிசேஷம் அறிவிக்கும் பணியும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கும் பணிதான். ஒன்று வார்த்தையினால் அறிவிப்பது, இன்னொன்று வாழ்க்கையினால் அறிவிப்பது. நாம் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பிதாவானவர் உமக்கு கொடுத்த வேலையை ஆண்டவரே, இயேசுவாகிய தேவகுமாரன் நீர் செய்து முடித்தீர் சுவாமி. ஒருபோதும் பிதா கொடுத்த வேலையை ஒன்றிலும் குறை வைக்கவில்லை. அதை எல்லாத்தையும் செய்து முடித்தபடியினாலே பரலோகம் உம்மை வாங்கி கொண்டது. உம்மை பரலோகம் ஆண்டவரே உம்மை ரிசீவ் பண்ணிடுச்சு. நீர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு, அதன் பிறகு ஆண்டவரே அங்கே இருந்து நீர் என்ன பணிகளை செய்கிறீர் என்ற வேத வசனங்களை நாங்கள் வாசித்து பார்த்து அவைகள் இன்றும் நடைபெறுகிறபடினாலே பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் தூக்கி எடுக்கப்படுகிறான். பாவங்களுக்கு மன்னிப்பு இன்றும் கிடைக்கிறது. இவைகளை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. கடைசியிலே நீர் எங்களை சவாலிட்டு அழைக்கிறீர். இந்த ஊழியத்தை சீஷர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அந்த சீஷர்களுக்கு கொடுத்த அந்த பணியை இன்றும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நீர் தருகிறீர் சுவாமி. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் பணி, இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார் என்று அறிவிக்கும் பணி, அவர் பாவங்களை மன்னித்தார் என்று அறிவிக்கும் பணி, அவர் உயிரோடு எழுந்தார் என்று அறிவிக்கும் பணி, இன்றும் ஜீவிக்கிறார் என்று அறிவிக்கும் பணி, இதை நாங்கள் செய்கிறோமா என்று பார்த்து செய்ய உதவி செய்யும். அதைவிட மேலான ஒரு பணி, நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்து அறிவிப்பது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியாய் வாழ்ந்து நாங்கள் இயேசுவாகி உம்மை அறிவிப்பது மிக மிக வலிமையுள்ள பணி சுவாமி. அந்த பணியும் நாங்கள் மேற்கொள்ள உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் வாழ்ந்து காண்பித்து அறிவிப்பதற்கும் முன்வர எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதி கனமகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.